எது உண்மையாட்டு தேவையோ அதையே நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். இது நமக்கு கிடைக்கும்னு நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த நம்புறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக நம்புகிறோமோ அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா, அதோட ரிசல்ட்டில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனால் நம்பும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த ரிசல்ட் வரக்கு முன்னாடியே நமக்கு அந்த சந்தோஷம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் காலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது எக்ஸாம் எழுதி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் ஹாப்பியாக இருக்கீங்க? இல்லை, நான் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு நல்லா மார்க் வரும்னு நான் நம்புகிறேன். அப்போ அந்த நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கா? நல்லா கூர்ந்து கவனிங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் நம்ம மனசு நினைவு பண்ணோம், இல்லை, அதில் ஒரு மார்க் எங்கேயோ போயிடுச்சு, 100 எனக்கு வராது, எனக்கு 98 தான் வரும். அந்த நெகட்டிவிட்டி 98 இல்லை 78 ஆக்கி விட்டுரும். ஆனால் அதே இது நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த 98, அந்த பேப்பர் திருத்தவன்ட்ட பிரபஞ்சம் போய் சொல்லும், டேய் 98 தான்டா, சென்டம் போட்டு விடு. ஏன்னா அவன் நம்புறான். அப்போ உங்களோட நம்பிக்கை நடக்க முடியாத விஷயங்களை கூட சாத்தியப்படுத்தி நடத்தி வச்சிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நடக்க வேண்டிய விஷயம் கூட ஒன்றும் பண்ண முடியாது.